வெல்கம் டு எஸ்கெச் இன்டர்நெட். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நிறைய நம்மளோட ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி வந்துருக்கு, ஏது வந்துருக்கு, உங்களுக்கு எந்த ரிவ்யூவும் பண்ணல. ஸோ ட்ரோன் எப்படி வந்துச்சு, ஏது இப்போ இந்த டிஜே மீ 2 ஃப்ளைமோர் காம்போ எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்ல போகிறேன். ஸோ இதனால வீடியோ நம்ம அவ்வளோ போடுறதில்ல. ஸோ கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால கொஞ்சம் நம்ம போடுறதில்ல. இப்போ தாங்க திருப்பி கம் பேக் கைஸ், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜே மீ 2 SEA உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்ன இருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா கைஸ்? பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கேஜ் தான். ஃப்ளைமோர் பாக்ஸ் எடுத்து வந்து வெயிட் அதிகமாகிடும். ஸோ மற்றவங்கள கொடுத்து அனுப்புகிறோம் நம்ம, அதனால் வெயிட் கொஞ்சம் அதிகமாகிடும். அவங்களுக்கு பொட்டி லேக்கேஜில் இடம் பத்தாது. ஸோ அதனால் பொட்டி ஃப்ளைமோர் காம்போலாம் இது மட்டும் தான் எடுத்து வந்துருக்கோம். பொட்டி அங்கேயே தான் இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி அன்பாக்சிங் பண்ணுறது பார்த்தீங்க, ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலேயே திறந்தோன்னு வைங்களேன். ஓகே ஏதோ பெருசாக மேனுவல் எலிமறது சீட்டு ரிவ்யூ வேணால் கேளுங்க, பண்ணுவோம். நூபியா நியோ 5G அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கேமிங் ஃபோன் பங்க மாதிரி. ஸோ அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். 2 ஜிப்பு கொடுத்துருக்கானோ. பார்த்தீங்கன்னா 3 ப்ரீமியமாக அழகாக சூப்பராக இருக்குது, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி பையன் ட்ரோன் இருக்கான். அதை வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ பாருங்கள், நம்மளோட குட்டி பையன் ட்ரோனு தெரியுதா? சூப்பராக இருக்கா, இப்படி ஸ்டைலாகவும் இருக்கா ட்ரோனு. ரொம்ப அட்டைப்பட்டி மடிச்சு அட்டைப்பட்டி சொல்லி எனக்கே போடிக்குது. ரொம்ப லேஸ் வெயிட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்தீங்கன்னா வேறு அது ஏதோ இது இருக்குது, சிலிக்கான் ஜெல்லு, அதை விடுங்க. இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் டிஜேயிலேருந்து. அதை ஃபீச்சர்ஸ்லாம் அப்புறம் காட்டுறேன். அடுத்து 3 பேட்டரிக்கு. ஸோ ஃப்ளைமோர் காம்போவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பேட்டரி வரும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி அது சார்ஜர் தர மாட்டோம். நீங்கள் இதுக்கு முன்னாடியே இருக்க அந்த சார்ஜர் எல்லாம் சார்ஜ் போட்டுக்கணும். நல்ல வேலை ஃப்ளைமோர் காம்போ வாங்கினதுனால இந்த சார்ஜர் சேர்த்து கிடச்சிச்சு, ஓகேவா? சார்ஜர் பாக்ஸு, ஸோ சார்ஜர்லாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு தர மாட்டோம். 38,000 வாங்கி மெமரி கார்டு தர மாட்டோம். நம்மளே தான் பார்த்தீங்கன்னா சில மேனுவல்ஸ்லாம் இருக்கும், எலிமது சீட்டு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இது என்னது, இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ், டிஜே ஸ்டிக்கர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொப்பலர்ஸ் கொடுத்துருக்கானு. இது பார்த்தீங்கன்னா 2 செட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஏன்னு போட்டிருக்கானு. ஏ வந்து இந்த டைரெக்ஷனில் போடணும். ஸோ அதே மாதிரி பி கொடுத்துருக்கானோ, பி வந்து இந்த டைரெக்ஷனில் போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லேஸாக இருக்குது. சின்ன இடத்துல நம்ம வருஷனா கூட உடஞ்சிடும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதனால ஏன்னா அந்த அப்படி தான் இந்த கேப்பபிளாகி தூக்க முடியும் இந்த வெயிட்டு. அதனால தான் அவன் இந்த மாதிரி கொடுத்துருக்கானோ. பண்ணி கட்டுவோமா? ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் உள்ளே இருக்குது. நிறையா ப்ரொப்பலர்ஸ் இருக்குது. சூப்பர் போடு. பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கானோல, நீங்கள் வச்சு இப்படி இழுத்திங்கன்னா மட்டும் பேட்டரி வந்துடும். ஸோ ஒரு எல்லா பேட்டரிலையும் சார்ஜ் இருக்கா பார்க்குறதுக்கு பேட்டரி அப்படியே சார்ஜ் போடலாம். இல்லை பேட்டரி பவர் பேங்க் யூஸ் பண்ணி கூட நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம் ஃபோனுக்கு. USB-C டைப் கொடுத்துருக்கானோ. ஸோ நீங்கள் அழுத்தினீங்கன்னா எந்தெந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜர் காட்டுதோ நான் எடுத்துகிறேன். ஆனால் இதுலேயும் ஃபுல் பேட்டரி தான் இருந்துச்சு, பார்த்துட்டேன். ஸோ இதுலேயும் ஃபுல் பேட்டரி தான் இருக்குது. நம்ம ஒரு 2 பேட்டரி எடுத்துருவோம். இப்போ நம்ம ட்ரோனை டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறோங்கிற 2 பேட்டரி தேவைப்படும். எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் உள்ளே வச்சுருவோம். ஸோ கண்ட்ரோல் தேவைப்படுது. உங்களுக்கு இந்த ட்ரோனை பறக்க விட்டுருவோமா? அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணணும். இதை கழட்டிட்டு தான் கழட்ட முடியும். இது இருக்குல்ல, இது அப்படி கழட்டினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்படி தள்ளி வச்சுட்டு அப்படி கருப்பாம்பூச்சி மாதிரி கிடக்கு வருங்க தருங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி இது இருக்குல்ல, இந்த லாக்கில் கையை விட்டு இப்படி 2 ஃபஸ்ட்டு விடணும். இப்படி செகண்ட் லாக் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் அப்படியே இழுத்தீங்கன்னா வரக்கூடாது. லைட்டாக மேலே தூக்கி இப்படி இழுக்கணும். அப்போ தான் இங்கே லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லாக். அப்போ தாங்க அது இந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்கும். அப்போ தான் அது கரெக்டாக ரிலீஸ் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோனை இப்படி 2 இருங்க, இது அவங்களுக்கு அப்புறமா கட்டுறோம். ஸோ கண்ட்ரோலில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை எடுத்து நாங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸ்பேர் கூட தெரில, நீங்கள் இதை பார்த்தா வச்சுக்கணும், காணா அடிச்சிடக்கூடாது. அப்படியே சுற்றி விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் உள்ளது நீங்கள் எதுக்கு வேணால் போடலாம். நான் அவனை கொடுத்துருக்க மாதிரியே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சிலாம் யூஸ் பண்ணலாம். அப்படி சுற்றி விட்டுரும், ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுற இடம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் திறந்தீங்கன்னு வைங்களேன், பேட்ரி போடுற ஸ்லாட் வந்துடும். அதுக்கிட்ட நம்ம பேட்டரியை இந்த மாதிரி போட்டிருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும்
இந்த மாதிரி ஒரு வேவாக இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் இப்படி உள்ளே போடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு டிக் சவுண்டு கேட்கும். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்கு எடுத்துருக்கோம். அப்போ தான் நம்ம பறந்துட்டு இருக்கும்போது பேட்டரி தேவைப்படுச்சு நல்லாயிருக்கும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோன் இது இருக்கா. நம்ம ட்ரோனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதையும் இந்த சைடு திருப்பி பார்த்தோன்னு வைங்கண்ணே, DJI Mini 2S போட்டிருப்பானோ. ஸோ வாங்கினது DJI Mini 2SE தான். கொடுத்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஸோ DJI Mini 2 பார்த்தீங்கன்னா 4K கைஸ், 4K வீடியோ கேமரா குவாலிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.7K வீடியோ குவாலிட்டி. அதான் ரெண்டுத்துக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஸோ டவுன் கிரேட் வெர்ஷன் தான் இது. ஆனால் பங்கமாக இருக்கும் வீடியோ. 4Kலாம் போயிடாதீங்க, போனீங்கன்னா ரேட் 87,000 அந்த மாதிரி போயிடும். ஓகேவா, நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். நம்ம துபாயில் வாங்கினதுனால நம்மளுக்கு இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விங்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும் விங்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னும் நீங்கள் தூக்கிட்டு இந்த இருக்குல்ல, இந்த இதை இப்படி ஓப்பன் பண்ணிடணும் கைஸ். அடுத்து இந்த இது இருக்குல்ல, இந்த இதை தூக்கி கருப்பாக வச்ச மாதிரி இருக்கிறத தூக்கி இந்த மாதிரி இப்படி, அதே மாதிரி இதை இப்படி. அவ்வளோதான், நம்மளோட ட்ரோனு ரெடி ஆகிடுச்சு, ரெடி டு ஃப்ளை. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் கேமரா இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆனில் இருக்கும்போது பண்ணிங்கன்னா கிம்பிள் மாலி ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ இது இருக்குல்ல, இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு லாங் ப்ரெஸ்ஸு. ஸோ பிளேட்லாம் ஒரு வாட்டி சுற்றிச்சு அப்படின்னா சவுண்டு கேட்டுச்சா. ஸோ இது கிம்பிள் சுற்றுது பாருங்கள். ஸோ நம்ம ட்ரோன் ரெடி டு ஃப்ளை கை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் தான். கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்கிறேன். ஸோ அப்படியே கண்ட்ரோலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏர் வென்டிலேஷனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்புக்கு ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு, அங்கே ஃப்ளையில் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம். இது வந்தீங்கன்னா கிம்பிள் மேலே கீழே போகிறதுக்கு இதை ரொட்டேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ RTH. ஸோ ரிட்டன் எங்கே போனாலும் திரும்பி ஒரு பட்டன் நமக்கு தான் போதும், திரும்பி நம்மகிட்டே வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு மரம் நீங்கள் டக்குன்னு திருப்பி நீங்கள் மரம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பட்டன் கொடுத்தா டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகுது டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது சிவிக் மோடு இருக்கலே. நார்மலாக மெதுவாக ஓட்டுறவங்களுக்கு இது, நார்மலாக ஓட்டுறவங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ்லாம் பயங்கர வேகமாக போகும், ஏன் சேசிங்லாம் வீடியோ எடுக்கணும் சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேலே அப்புறம் வந்து ட்ரோனை இப்படி திரும்பலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தள்ளிங்கன்னா நீங்கள் ட்ரோன் முன்னாடி போகும், இது தண்ணி பின்னாடி போகும், இது மாதிரி லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ். ஸோ ஆன் பண்ணபடி ஆன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ், ஒரு லாங் ப்ரெஸ், அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இது இருக்குல்ல லிவர், இதை தள்ளணும் கைஸ். தள்ளிட்டு இங்கே ஒரு பின்னு மாதிரி இருக்கு பாருங்கள், இதை இங்கே எடுத்துகிட்டு இது உங்கள் ஃபோன் DJI ஆப்போட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அந்த ஃபோன் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு விட்றேன். நம்ம ஆப்புக்குள்ளே வந்துச்சு. ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு நான் போடுறேன். போட்டதுக்கு வேணா ஆகுது பாருங்கள். ஸோ போட்ட அடுத்த செகண்டு எல்லாத்துக்கும் கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்துட்டா கோ ஃப்ளை கேட்குறோம். அதுக்குள்ளே மாதிரி மாட்டிக்கும் போது நம்மளோட ட்ரோனுக்கும் ரிமோட்டில் மாட்டிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ நான் வந்து கோ ஃப்ளை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கோ ஃப்ளை கொடுத்தோடனே நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம அப்படியே அழகாக தெரியுது பாருங்கள். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர் பார்த்தீங்களா, இப்போ அதுக்கும் நம்ம கேமரா வியூ வந்துச்சு பாருங்கள் நமக்கு. ஓகேவா, இப்போ நான் வந்து பேசுகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த 2 பட்டன் இருக்குல்ல, இந்த 2 பட்டன் இப்படி சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருங்க நான் உங்களுக்கு வெளில போய்ட்டு கண்டினியூ பண்ணேன். பார்த்தீங்கன்னா அனேபிள் டு GPS அதெல்லாம் இப்போ டேக் ஆஃப் ஆகாது. ஸோ நான் கேலிப்ரேஷன் பண்ண வேண்டியது, அதெல்லாம் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம இப்போ கேலிப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேலிப்ரேஷன் இருக்குல்ல, காம்பஸ்ஸு நம்ம கேலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து நம்மளோட இதை ஹரிசானெல்லாம் 360 டிகிரி சுற்றணும் கைஸ். ஓகேவா, 360 டிகிரி சுற்றுவோம். இல்லை நம்ம 360 டிகிரி சுற்றியாச்சு கைஸ் நம்மளோட ட்ரோன். அடுத்து எப்படி கை வெர்டிக்கலாக ஒரு 360 டிகிரி கைஸ், வெர்டிக்கலாகவும் சுற்றியாச்சு. வெர்டிக்கலாக சுற்றுறது கஷ்டம், வெர்டிக்கலாக சுற்றியாச்சு. அடுத்து அது சொல்கிற மாதிரி கீழே வச்சுருங்க, நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா கேலிப்ரேஷன் ஒழுங்காக வராது. திருப்பி கோஃபில் எடுத்து கொடுத்து திருப்பி கேலிப்ரேஷன் கொடுப்போம் கைஸ், அதாவது இந்த IME கேலிப்ரேஷன் மட்டும். ஓகேவா, ஸ்டார்ட். அடுத்து கருப்பாமூச்சி மாதிரி கவுத்து போட்ட சொல்கிறோம். கருப்பாமூச்சி மாதிரி கவுத்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்துடா
கன்ஃபார்ம் வச்சு கவுத்து போடணும். ரைட்ரா ட்ரோனை வச்சு செய்கிறானோ தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து இது இந்த சைடு இப்போ கவுத்து போடணும். ஆஹா இது கவுத்து போடுறதுக்கே என் பயமாக இருக்குது. இல்லையில் வந்துச்சுன்னா இப்போ நான் செங்குத்த நிற்க போனோம்ல. அடுத்து அதான் பண்ணல இன்னொன்று தான் பண்ணேன். ஸோ சொல்லிட்டு நிற்க வச்சுட்டாங்க. இப்போ இந்த சைடை பார்த்து இப்படி செங்குத்தாக நிற்கிறோமா நின்றுச்சு. நிற்க வச்சுட்டேன். அடுத்து நார்மலாக இப்படி நிற்க வைக்க சொல்கிறேன். நிற்க வச்சுட்டேன். IMU கேலிப்ரேஷன் ஹைட் இருக்கு. ரீஸ்டார்டிங் ஏர்க்ராஃப்ட். ஆமாம் இங்கே ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகுது திருப்பியும். இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சிக்னல் கொடுத்துருச்சு, க்ரீன் சிக்னல். இப்போ நான் வந்து கொடுக்குறேன். டேக் ஆஃப்னு கேட்குது. நான் கொடுக்குறேன் டேக் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் போயிடுச்சு. ஸோ நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து கிட்ட வரேன். நான் வந்து இந்த பட்டன் குடிச்சு முன்னாடி வரேன். இது ஹைட்டு, இது முன்னாடி. ஓகேவா? கீழே இது இருக்குல்ல, இது வச்சு திருப்பினீங்கன்னா திரும்பும். ஓகேவா? நான் அப்படியே உங்களுக்கு வெளில போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ். ஆமாம் திருப்பி ஆன் பண்ணுவோம் நம்மளோட ட்ரோன், நம்மளோட கண்ட்ரோலரை ஆன் பண்ணிட்டேன். ட்ரோன் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஏன் ஸ்க்ரீன் வரலன்னு தெரில. ஸோ ட்ரோன் ஆன் பண்ணவே இல்லையா? ஸோ ட்ரோன் ஆன் பண்ணுறேன். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு லாங் ப்ளஸ்ஸு இருக்கும். இப்போ டிஸ்பிளே ஒரு கனெக்டிங் கேட்க பாருங்கள். சார்ஜிங் கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ கோஃபில் கேட்டுருச்சு. நான் மொட்டை மாடில் நிற்கிறேன். தெரியிறேண்ணா நானே தெரியணுமே. 86 சார்ஜ். ஸோ இப்போ ரெண்டு கொடுத்து டேக் ஆஃப் பண்ணுறேன். ஓகே டாக்கெல்லாம் மறக்குது. ஸோ ஆட்டிடியூட் மோடு போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ RTH வந்து ஓப்பன் ஆகுதா மட்டும் பார்த்துப்போம். RTHனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ RTH வந்து நம்ம ஒரு ஹோம் பாயிண்ட் அப்டேட்டு. ஸோ RTH பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர். காக்காலாம் பக்கத்துலேயே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ 20 மீட்டர் வச்சிருக்கேன். RTH எப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு. அதுல 32,000 உனக்கு நல்லா திருப்தியா இந்தா பிடிச்சுக்க. பாசப்பச்சான் நல்லா இருக்கு பாருங்க. இருங்க சூப்பராக இருக்கு. ஐயோ என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. காத்து இப்படி அடிக்குதே. Return to home. ஸோ ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துருக்கேன். எங்கே போகுது? Landing. ஓகேவா? ஸோ நல்லா கிம்பிளை மேலே தூக்கிக்கோ. அப்படியே மேலே தூக்கிடுவோம். ட்ரோனை மேலே தூக்கி அப்படியே அனுப்புவோம். நீன் மன்மதனே பொன்மதனே நானே நீன் மன்மதனே பொன்மதனே நாயவனே என்னும் சூரிய என்னும் சந்திரன் நாயவனே. ஸோ திருப்பி ரிட்டர்ன் டு ஹோம் கொடுக்குறேன். என்ன ஆகுது பார்ப்போம். ரிட்டர்ன் டு ஹோம் திருப்பி வருதா மட்டும் பார்ப்போம். ரிட்டர்ன் டு ஹோம்க்கு வந்து திருப்பி இது ஏறுதியா? ரிட்டர்ன் டு ஹோம் வருதியா? நான் வராதுன்னு நினச்சேன். ரிட்டர்ன் டு ஹோம் வருது கைஸ். ஹோலி ஷிட் ப்ரோ, ரிட்டர்ன் டு ஹோம் வருது. போடு ரிட்டர்ன் டு ஹோம் வந்துருச்சு. போடு ரிட்டர்ன் டு ஹோம் வந்துச்சு. லாட்டிக்காக வந்து அனுப்புறேன் ட்ரோனை. எனக்கு இப்போ தான் தெரியும் அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு. கிளாரிஃபிகேஷன் பண்ண என்ன வேணா பண்ணலாம் போல இருக்கு. போடு 30 மீட்டர் வைக்கிறேன். இப்போ அனுப்புறேன் பாருங்க. சீக்கிரம் பாருங்க. சார்ஜ் கொஞ்சம் தான் இருக்கு. 65 இருக்கு. பத்தாது போயிடுச்சு. 11 மீட்டர் 12 மீட்டர் போயிடுச்சு. அனுப்புறேன். பயமா இருக்கு. அனுப்புவான் இன்னும் இன்னுமா இன்னும் ஹைட்டா? பயமா இருக்கு. இவ்வளவு ஹைட் ரொம்ப ஹைட் போயிடுச்சு.
எல்லாம் காக்கா சுத்து போடுது. போதும் நான் அத பார்க்கணும். மீட்ரு Max altitude மேக்ஸ் reached. ஆட்டிடியூட் ரீச். என்ன பண்ண சொல்லுங்க? பழைய சிலையா? வீடியோ மட்டும் ஃபீட்டாக நம்ம தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதைக்கு இப்போ ஓட கற்றுக்கிட்டு இருக்கோம். கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இது ஃபுல் வீடியோ டிகிரி வீடியோ தான் இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ட்ரோனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.